ஒரு சூழ்நிலையை பார்த்து பயப்படலாம், இல்ல விசுவாசம் வைக்கலாம். அல்லேலூயா. நம்ம எதை சூஸ் பண்றோம்? இயேசுக்குள்ள இருந்தோம் அப்படின்னா அந்த சூழ்நிலை இயேசு என்னை காப்பாற்றுவார் என்று விசுவாசம் வைப்போம். இயேசுக்குள்ள இல்ல அப்படின்னா பயம்தான் வரும். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து படகுலாம் தூங்கிட்டு இருக்கிறாரு. சீஷர்கள் இயேசு கிறிஸ்து சொன்ன வழியில தான் கரெக்டா போயிட்டு இருக்கிறாங்க. ஆனா நடுவில் என்ன வருது? புயல் வருகிறது. அல்லேலூயா. அப்ப பாருங்க, இயேசு கிறிஸ்து அதை கவனிக்காதது போல இருக்கிறார். அல்லேலூயா. சோ உங்களுடைய அபிஷேகத்தை கட்டி எழுப்பணும் அப்படின்னா இயேசு கிறிஸ்து அந்த புயலின் சூழ்நிலையில கவனிக்காம இருக்கணும். அல்லேலூயா. அப்படி இருந்தா அப்படிதான் நம்மளுடைய விசுவாசம் பலப்படும். நம்ம எழுந்து காற்றையும் கடலையும் அடக்கும். அல்லேலூயா. அந்த இடத்துல சீஷர்கள் பயந்துட்டாங்க, இயேசு எழுப்புனாங்க. அல்லேலூயா. ஆனா அதுக்கப்புறம் அப்போஸ்தலர் படிகளை பாருங்க, எந்த சூழ்நிலை வந்தாலும் சீஷர்கள் பயப்படல. ஜெபத்துல உறுதியா இருந்தாங்க, தேவனோடு உள்ள உறவுல உறுதியா இருந்தாங்க, பரிசுத்தாவில நிரப்பப்பட்டிருந்தாங்க. அவங்களே எழுந்திருந்து எல்லாத்தையும் அதட்டினாங்க. அல்லேலூயா. சுத்தி இருக்கிற எல்லா பிரச்சனைகளையும் இயேசுவின் நாமத்திலே ஜெயித்தார்கள். அல்லேலூயா. இயேசு நாமத்திலே சுகத்தை கொடுத்தார்கள். இயேசு நாமத்திலே ஆசீர்வாதம் உண்டாயிருந்தது. இயேசுவின் நாமத்தினாலே தைரியமாக வசனத்தை சொன்னார்கள். அல்லேலூயா. அப்போ அவங்க அபிஷேகத்துல வளரணும் அப்படின்னா இந்த புயல் அவசியமானதாக இருக்கிறது. அல்லேலூயா. இந்த புயல் தான் நமக்குள்ள டெஸ்ட். அப்ப இயேசு உறங்கிட்டு தான் இருப்பாரு, தூங்கிட்டு தான் இருப்பாரு. நம்ம தான் அந்த நம்மளுடைய அபிஷேகத்துல வளரணும். இயேசு கிறிஸ்து என் கூட தான் இருக்கிறாரு, தூங்கிட்டு தான் இருக்கிறாரு, தெரிஞ்சுதான் அனுபவிச்சிருக்காரு. அல்லேலூயா. ஒருவேளை நான் பயந்து அவரை கூப்பிட்டேன்னா அவர் எந்திரிச்சு காற்றிலும் கடலையும் அதட்டுவாரு. ஆனா அவர் என்ன சொல்லி எதிர்பார்க்கிறாரு? நானே காற்றை கடலையும் அதற்ற வேண்டும் என்று எனக்கு அபிஷேகம் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. அதுதான் அங்க கடைசியில மார்க்ல மத்தியில சொல்லியிருப்பார், நான் உங்களுக்கு உபதேசம் பண்ணல, அதை மற்றவர்களும் கை கொள்ளும் அவர்களுக்கும் உபதேசம் பண்ணுங்கள் என்று சொல்லி கொடுக்கிறார். அல்லேலூயா. அபிஷேகத்துல வளரணும் அப்படின்னா இந்த புயல் அவசியம். இயேசு கிறிஸ்து தூங்கிட்டு இருப்பாரு, சும்மா கிட்ட தூங்குற மாதிரி இருப்பாரு. ஆனா நாம் எழுந்து காற்றலையும் அதற்று காணப்பட வேண்டும் என்று விசுவாசம் வைக்க வேண்டும் என்று விரும்புகிறார். கத்ததாமைங்களா சொல்ல போறேன்.